Hey hi guys, welcome back to another new film. நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஃபில்மை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் தினம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சம்மருக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டோனர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நான் அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இந்த டோனர் உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் கிடைக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைக் என்ன சொல்கிறது, சில பேர் இதை காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் கூட இல்லை. சில பேர் அப்படி இல்லைனாலும் ஒரு 5 ரூபீஸ்லேருந்து ஒரு 10 ரூபீஸ், ஸோ என்னோடய ஏரியா சைடு அவ்வளோ ரேட்டுக்கு தான் அது கிடைக்குது. ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டுக்கு வாங்கினா கூட தாராளமாக இந்த ஒரு டோனர் நீங்கள் ஈஸியாக வீட்டிலே நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்க போகுது, அமேசிங்காக இருக்க போகுது. ஸோ இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் இந்த ஃபிலிமில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வித்தவுட் ஃபார் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு த நியூ ஃபிலிம். ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோனரை நான் மேக் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டோனர் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே தான் செஞ்சேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சேன். ஒரு 15 to அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 1 வீக்குக்கான ஒரு டோனர் ஈஸியாக வீட்டிலே நம்ம பண்ணிடலாம். ரொம்ப செலவு கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இதுக்கான நிறைய ஸ்டெப்ஸ், ப்ரொசீஜர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னால் ஸோ நான் கியூக்கும்பரில் பண்ணேன். தி மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூக்கும்பர். அதில் தான் நான் மேக் பண்ணேன். எனக்கு ஆயிலி ஸ்கின் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் போர்ஸும் எனக்கு இருக்கும். ஸோ அதனால் நான் கியூக்கும்பரில் தான் மேக் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. 1 வீக் வரையும் வந்துச்சு. அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 1 வீக் தான் தாங்கும். ஏன்னா அதில் நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு கெமிக்கல் அண்ட் ப்ரிசர்வேட் இதெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்கல. ஸோ ராவாக அப்படியே இந்த ஜூஸ் மட்டும் எடுத்து நம்மளோட ஸ்கின்னில் லைக் அப்படியே இன்ஃப்யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அமேசிங்காக இருக்கும். ஸோ அதை பற்றியானதான் நான் மேக்கிங் வீடியோ இதில் நான் போட்டிருக்கேன், அதை எப்படி நம்ம மேக் பண்ணணுன்றதை. ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக அதை பாருங்கள், அந்த ஃபில்ம் எப்படி இருக்கும்னு. கியூக்கும்பர் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு யதார்த்தமாக நான் வெஜிடபிள் ஷாப் போனேன். ஓகே, வெஜிடபிள் ஷாப்புக்கு போகிறப்போ அங்கே என் கண்ணில் கியூக்கும்பர் பட்டுச்சு. ஸோ நான் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு 3-4 கியூக்கும்பர் வாங்கிட்டு வந்தேன். மிச்சம் எல்லாமே சாப்பிட்டுட்டு ஸோ நான் என்ன நினச்சேன்னா லைக் டோனராக போகிறத விட நம்ம சாப்பிட்றது தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, ஒன்று எடுத்து நம்ம டோனரை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் அதை நம்ம ட்ரை பண்ணோம். ரிசல்ட் அமேசிங்காக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ஒரு கியூக்கும்பர் எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணி அதை நல்லா அரைச்சி அதுலேருந்து அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட், அந்த ஜூஸ் பியூரான கியூக்கும்பர் ஜூஸ் நல்லா ஒரு 3-4 டைம் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா நான் ஒரு 2 டைம் தான் ஃபில்டர் பண்ணேன். ஸோ அதோட அந்த பார்ட்டிகல்ஸ், அந்த குட்டி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கீழே டெபாசிட் ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா நல்லா ஒரு 5-6 டைம் ஒயிட் கிளாத்தில், ஓகே, நீங்கள் வீட்டில் வடிகட்டியில் வடிகட்டாதீங்க, நான் அந்த மாதிரி தான் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமே நான் ஒரு ஒயிட் கிளாத்தில் ஃபில்டர் போட்டேன். பட் அது அந்த அளவுக்கு ப்யூரிஃபை பண்ணல. நான் ஒரு 2 டைம் தான் பண்ணனால எனக்கு இன்னும் அதோட ப்யூரான ஒரு எக்ஸாக்டான ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எனக்கு கிடைக்கல. பட் ஆனால் ரிசல்ட் ரொம்ப நல்லாச்சு. நான் என்ன சொல்வேன்னா இன்னும் ஒரு 6 டைம்ஸ் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, நல்லா புளிஞ்சு ஃபில்டர் பண்ணி ஒரு கிளாத்தை வச்சு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா ப்யூரான எக்ஸ்ட்ராக்ட், கியூக்கும்பரோட எக்ஸ்ட்ராக்ட் வெறும் ஜூஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஜூஸை ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு நீங்கள் எவ்ரிடே ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை டைம் வேணால் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நானும் அப்படியே குளித்தேன், அந்த கியூக்கும்பர் ஜூஸ் எடுத்து குளித்தேன் நான் என்னோடய ஸ்கின்க்கு போட்டு. ஸோ எனக்கு கொஞ்சம் வேர்க்கிற மாதிரி இருந்தாலும் ஜஸ்ட் அந்த வேர்வை நான் என்னோடய டவலில் வைப் பண்ணி எடுத்துகிட்டு அப்போ நான் எடுத்து அடிச்சுப்பேன். ஸோ நான் அது மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நீங்கள். ஸோ நீங்கள் வெளியே ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது, ஒரு பேட் ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரீசரில் கிடையாது, நார்மலான ஃப்ரிட்ஜில் நீங்கள் வாட்டர் பாட்டில் எங்கே வைப்பீங்களோ அங்கே வச்சாலே போதும். ஸோ நான் அப்படி தான் வச்சுருந்தேன். ஸோ வச்சுட்டு நான் ஒரு கரெக்டாக 7 வீக் தான் அதோட கெப்பாசிட்டி. ஸோ 7 வீக் மட்டும் தான் தாங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்கலாக. நான் 7 வீக்குன்னு சொன்னேன்னா 7 டேஸ்ன்னு சொன்னேன். 7 டேஸ் தான் அது ஒர்க் ஆகும், 1 வீக் அவ்வளோதான். நான் அதை யூஸ் பண்ணுறப்ப சரி கொஞ்சம் கீழே இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் வச்சுருப்போம், இது எவ்வளோ நாள் நல்லா இருக்குன்னு பார்க்கலான்ட்டு நான் வச்சுருந்தேன் கொஞ்சமாக. அது கரெக்டாக 7 நாள் தான் தாங்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ திரும்ப நீங்கள் அந்த ஜூஸ் மேக் பண்ணுறப்போ லைக் என்ன பண்ணணுன்னா அது நல்லா ஒரு கொஞ்சம் லைக் நல்ல ஒரு ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. நல்லா 2-3 வாட்டி நல்லா க்ளீன் பண்ணுங்கள், இல்லைனா அந்த ஸ்மெல் வந்து போகாது அந்த பாட்டிலில். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் நீங்கள் இன்னொரு பேட்ச் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய ஜூஸ் இப்போ கம்ப்ளீட்லி காலி ஆக்சுவலாக. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கிக்கும்பர் ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னால் நான் வந்து முன்னாடி வந்து பயோட்டிக்கோட ஒரு கிக்கும்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் அது என்ன ரிசல்ட்டு கொடுக்குதோ அது அப்படியே அந்த ரியல் கியூக்கும்பர் எனக்கு கொடுத்துச்சு. நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்போ நீங்கள் ஒரு லைக் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா டைட் ஆகிறது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நான்லாம் டெஃபினட்டாக ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த டோனர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காசு கொடுத்து லைக் ரொம்ப அது அரௌண்ட் பார்த்திங்கன்னா 200க்கு மேலே தான் இருக்கும். நல்ல ஒரு டோனரில் 200க்குள்ளே இருக்குன்னா அது ரொம்ப அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. 200 கொடுக்குறதுக்கு எத்தனையோ கிக்கும்பர் அதுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு கிக்கும்பர் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திங்கன்னாவே அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் முக்கால்வாசி வந்துடும். ஓகே, முக்கால்வாசி வந்துடும். ஸோ நான் அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு கிக்கும்பர் வாங்கிக்கோங்க. 1 வீக் தாராளமாக உங்களுக்கு வரும் உங்களுடைய ஸ்கின்க்கு டோனர். எவ்ரிடே நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தோடனே நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நான் அந்த டோனர் வந்து என்னோடய மூஞ்சிக்கு ஃபுல்லாக நான் ஸ்ப்ரே பண்ணிடுவேன். பட் ஸ்ப்ரே பண்ணுறதை என்னால் எடுக்க முடியலை. நான் எனக்கு வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் வரல. நான் அந்த மேக்கிங் இதை மட்டும் தான் வீடியோ எடுத்துகிட்டு லைக் நம்ம ஒர்க் பண்ணுவோம், நம்ம ஸ்கின்னுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவும் ரிசல்ட் இருந்தால் நம்ம சொல்லலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பயங்கரமாக ஓப்பன் போர்ஸ் வந்து டைட் ஆகுது. உங்களுடைய ஸ்கின் கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த டோனர் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயிலி ஸ்கின்னுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தி பெஸ்ட் டோனர்னு நான் சொல்லுவேன். ஸோ டோனருடைய பர்பஸே உங்களுடைய ஸ்கின்னோட பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணுறது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய போர்ஸ், ஓப்பன் போர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி லைக் பர்மனெண்ட்டாக போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது தான். பட் டெம்ப்ரவரியாக உங்களால் கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்க முடியும் உங்களுடைய ஓப்பன் போர்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் போய் மேக்கிங் வீடியோ பார்த்துட்டுருங்க.
இந்த மேக்கிங் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த மிஸ்டேக் நீங்களும் பண்ணாதீங்க. நல்லா ஒரு 6-7 வாட்டி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கிளாத் வச்சு எகைன் நல்லா ஃபில்டர் பண்ணி பியூரான எக்ஸ்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பியூரான எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறப்போ உங்களுக்கு நல்லா அந்த டெபாசிட் வந்து கீழே டெபாசிட் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து டோனர் யூஸ் பண்ணுறப்போ நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த விஷயம் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதோட நான் கிளம்புறேன். உங்களை யாரும் நெக்ஸ்ட்டு கண்டென்ட்டில் நான் வந்து திரும்ப நான் மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் பை வந்துடும். பை. நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் வேணும்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.